புரிந்து கொள்ளுதலினாலே பெருசாக்கிதான் வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. நீங்க எல்லாரும் பிரச்சனையை தீர்க்கிறவர்களாய் மாறி விடுவீர்கள். ஆமென். கோணலான மனம் கர்த்தருடைய விருப்பம் அல்ல. கர்த்தருடைய விருப்பம் என்ன? இந்த மனம் வந்துட்டு விசாலமாய் இருக்க வேண்டும். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 29 வாசிச்சேன், 30வது வாசிக்க போறேன் உங்களுக்கு. நான் இப்போ சகல கிழக்கத்து புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கணும். சொல்லுங்க, எகிப்தில் உள்ள சகல மனிதனுடைய ஞானத்தை பார்க்கலும், கிழக்கத்தி புத்திரரின் சகல ஞானத்தை பார்க்கலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததா இருந்தது. அப்பனா என்ன அர்த்தம்? அமெரிக்காவிலே இருக்கிற எல்லா மண்டைய காட்டில் உங்க மண்டை வந்து ஞானம் ஜாஸ்தி. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹெட்ஸுக்குன்னா உங்க ஹெட்டுக்கு வந்து பவர் ஜாஸ்தி. ஜப்பான்ல இருக்கிறவனுடைய எல்லா மைண்டுக்குன்னா உங்க மைண்டுடைய பவர் ஜாஸ்தி. உங்களை நினைச்சு கேட்டாலே சிரிப்பா இருக்கு. ஆமென். சிலரை கேட்டாலே ரொம்ப சிரிப்பு வந்துடுது. என்னையா இது? ஜப்பான்லேயோ அமெரிக்காவிலையோ இந்தியாவிலையோ ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும்னு நான் நினைக்கிறேன். இவர் வந்துட்டு அங்க இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் ஞானம் ஜாஸ்தி சாலமோனுக்கு. ஆமென். அவனும் உங்களை போல என்ன போல ஒரு மனுஷன் தாங்க. அவன் எஸ்ராகியானிய எத்தானிலும் எம்மான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரிலும் மற்ற எல்லா மனுஷரும் ஞானமானாய் இருந்தான். சில ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைண்ட்ஸை பத்தி, ஒன் ஆஃப் த வைசஸ்ட் மென்னை பத்தி எழுதியிருக்கு. அவங்களா காட்டிலும் சாலமோனுக்கு ஞானம் ஜாஸ்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்து, நல்ல கவனிங்க, அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. ஆமென். 3000 நீதிமொழிகளை சொல்றான். ஆமென். எதையும் படிச்சு சொல்லல, தானா சொல்றான். இப்ப நம்மலாம் படிச்சு பிரசங்கம் பண்றோம், படிச்சு எக்ஸாம் எழுதுறோம், படிச்சு வேலை பண்றோம், வியாபாரம் செய்யறோம். அவன் தேவனிடத்திலிருந்து பேசுகிறான். தானா அவன் அருவி போல வருது வாயில. நீதிமொழிகள் அவன் நாவிலே அருவியை போல வருகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? The proverbs comes out of the mouth of Solomon like a, என்ன சொல்றது, like a streams of water, நதி போல வருது. ஆமென். பாட்டும் வருது. சொல்லுங்க, பாட்டும் வருது. சொல்லுங்களேன், பாட்டும் வருது. எனக்கா வந்தது, அவருக்கு தான் வந்து, நீங்க கஷ்டப்பட, எனக்கு வந்தது போல பார்க்க அவருக்கு வந்தது. ஆமென். சொல்லுங்க, பாட்டும் வருது, நீதிமொழிகளும் வருது. அதுதான் அவருக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அதுதான் தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு மகத்தான காரியம். அவர் மண்டையை போட்டு பிச்சுக்க தேவையில்லை, சும்மா சாதாரணமாக பேசுவார். அவர் ஆட்டோமேட்டிக்காக பேசுவார். ஏதாவது பிரச்சனையோ ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன் சொல்லுவார். ஆமென். சாலமோனுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஸ்டம் இருக்கிறதுனால, அமேசிங் எக்ஸீடிங் விஸ்டம் இருக்கிறதுனால, அவருடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜ்யங்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். சகல ஜாதிகள், அதாவது இன்றைக்கு இந்த பூமியில 200 தேசம் இருக்கு. இன்றைக்கு ஒரு சாலமோன் இங்க இருக்கிறாருன்னா, ஏன் நீங்களாம் இருக்கலாம் அந்த சாலமோன், நானா இருக்கலாம் அந்த சாலமோன், நம்ம எல்லாரும் அந்த சாலமோனா இருக்கலாம். நம்மிடத்தில் நாம் பேசுறதை கேட்கிறதுக்கு பூமியின் ராஜ்யங்களில் இருக்கிற எல்லாரும் புறப்பட்டு வருகிறார்கள். டு ஜஸ்ட் லிசன் டு தி விஸ்டம் ஆஃப் சாலமன். சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்கு இத்தனை ஜனங்கள் வருகிறார்கள். அல்லேலூயா. அதுதான் பவர் ஆஃப் விஸ்டம். அல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் பவுல் சொல்றாரு, அந்த ஞானத்துக்காக நீ ஜெபம் பண்ணு, அந்த ஞானத்தை கேளு, அந்த ஞானத்தை பெற்றுக்கொள். நீ வாழ்க்கையில முன்னேறி இருக்க வேண்டுமா, வெற்றியாய் வாழ வேண்டுமா, சிறந்து நீ விளங்க வேண்டுமா, தேவ ஞானத்தை கேளு என்றாரு. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்று சொல்லுகிறார். அந்த ஞானத்தை இன்றைக்கு நாம் எத்தனை நாட்கள் நாம் ஜபத்தில் இந்த ஞானத்தை நீங்க கேட்டிருப்பீங்க? எவ்வளவு நாள் நீங்க கேட்டிருப்பீங்க? ஜபத்தில் ஞானத்தை எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? சொல்லுங்க, கேட்டிருப்பீங்களா ஞானத்தை? எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ஜபத்தில் மிஞ்சி போனால் ஒரு 2 ஜபம் ஞானத்துக்கு செஞ்சிருப்போம். 98% வேற தான் ஜபம் பண்றோம்.
ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க. பவுல் சொல்றான், எனக்கு வயிறு வலி, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவருக்கு ஞானத்தை கொடுங்க. எனக்கு இருதய வியாதி, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவருக்கு ஞானத்தை கொடுங்க. எனக்கு கடன் வந்துட்டு தலைக்கு மேல இருக்கு. ஆண்டவரே அவருக்கு ஞானத்தினாலே அவருக்கு பிரகாசமான மனக்கண்கள் உண்டா இருக்கட்டும். இப்படி நீங்க ஒரு பிரேயருக்கு சொல்றப்ப நான் இப்படி தான் ஜெபம் பண்ண போறேன். உங்களுக்கு பாஸ்டர், நான் வந்துட்டு இதை பண்ண போறேன். ஆண்டவரே ஞானத்தினாலே ஒரு நிரப்புவீராக. வெளியே போய் என்ன பேசுவீங்க? என்ன அந்த ஆளுகள் லூசு கீசு பிடிச்சிக்கிச்சா? இந்த பாஸ்டருக்கு என்ன ஆச்சு? ஒரு மனதுருக்கமே இல்லையா? ஒரு கரிசனே இல்லையா? ஒரு அறிவே இல்லையா? நான் என்ன சொல்றேன், அவர் என்ன ஜெபம் பண்றாரு? காது கேட்கலையா அவருக்கு? நைட்டு தூங்கலையா அவரு? என்ன ஆச்சு? நான் இதுக்கு ஜெபம் பண்ணன்ற இவரு பாட்டுன்னு வந்துட்டு எனக்கு போயிட்டு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியா தெரியாத எங்களுக்கு. எபேசியர் 1:18-19 இருக்கிறது. இப்ப பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க. அதான் பாருங்க, ஒரு சில டாக்டர் பார்க்குறப்போ நம்ம என்ன பிரச்சனை சொல்கிறோமோ அதை பற்றி பேச மாட்டாங்க. நீங்கள் உடம்பை முதல் போய் குறைங்க. ஏன் இப்போ நான் எதுக்கு வந்திருக்கிறேன் அதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேச மாட்டேன். நீங்கள் போய் உடம்பு பாருங்க. ஆமென். அவங்க எதை பார்க்குறாங்க? மேஜர் ப்ராப்ளத்தை பார்க்குறாங்க. நம்ம என்ன பார்க்குறோம்? மைனர் இஷ்யூவை பேசிகிட்டு இருக்கிறோம். மேஜர் இஷ்யூவை டீல் பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு, நம்ம மைனருக்கு போகிறோம். விளங்குதா உங்களுக்கு? சில டாக்டர்லாம் பார்க்கவே முடியறது இல்லை, ஏன்னா செக் பண்ணுறாங்க. ஆமென். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் இயர் வந்தீங்க, சொன்ன உங்களுக்கு எதுவும் செஞ்ச மாதிரி இல்லையே. ஆமென். கஷ்டமானதை சொல்கிறீங்களே, விளங்குதா உங்களுக்கு? ஆக பவுல் என்ன நீங்க சொன்னாலும் எதற்கு ஜெபம் பண்ண சொல்றாரு? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தருள வேண்டும் என்று, பிரகாசமான மனக்கண்களை உண்டாக வேண்டும் என்று, ஆண்டவரே அழைப்பினுடைய அந்த மேன்மை நம்பிக்கை அறிந்து கொள்ள வேண்டும் என்று, இவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த உன்னதமான வல்லமை அறிந்து கொள்ள வேண்டும் என்று, கர்த்தாவே கிருபை செய்யுங்க ஆண்டவர். இப்படிதான் ஜெபம் பண்ணிருக்கிறாரு. ஏன்னா அந்த ஞானம் வந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் தீர்வு. ஆமென். ஞானம் வந்துருச்சுன்னா எல்லாம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் ஞானம் கற்றுக் கொடுக்கும். ஆனா நம்ம எப்படி பேசணும் நமக்கு தெரியாது. நம்ம இது சரி அது சரின்னு பேசுவோம். ஆனா ஞானம் எப்படி பேசணும் கற்றுக் கொடுக்கும். பாருங்க, ஸ்திரீகள் வந்தார்கள் இல்லை சாலமோன் இடத்துல. இங்கே பைபிளே இருக்கு அடுத்த அதிகாரத்திலே. ஆமென். அடுத்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள் வருகிறார்கள். என் பையனை இன்னைக்கு நாங்க கூறு போட்டு சாப்பிட்டுட்டோம், நாளைக்கு உன் பையன். ஆனா இந்த ஸ்திரீ ஆனவள் என்ன பண்ணிட்டா? மரித்த குழந்தை வந்துட்டு, மன்னிக்கும் தப்பா சொல்லிட்டேன், ஒரு குழந்தை வந்துட்டு மரிச்சிருச்சு. மரிச்ச குழந்தை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு உயிரோடு இருக்கிற குழந்தை இவ எடுத்துக்கிட்டான். பிறகு என்ன சொல்றா? ராஜா கிட்ட போயிட்டு உயிரோடு இருக்கிற குழந்தை தான் என்னது, செத்தது அவள் தான்ட்டான் இல்லையா? ராஜா என்ன சொல்லிட்டாரு? நீங்க என்ன சொல்லுவீங்க? டிஎன்ஏ இப்ப இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஒரு டிஎன்ஏன்வீங்க, இதெல்லாம். ராஜாவுடைய ஞானம் எப்படிப்பட்டது பாருங்க. ஒன்றும் பண்ணாதீங்க, குழந்தைய வெட்டி ரெண்டா ஆக்கி ஒரு பாதி இவங்களுக்கு ஒரு பாதி அவங்களுக்கு கொடுத்துருட்டாரு. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஆமென். ஒரே வெட்டு, ரெண்டா வெட்டு, ஒரு வெட்டு நீ எடுத்து, ஒரு பாதி நீ எடுத்துக்கோ, ஒரு பாதி நீ எடுத்துக்கோ. அப்படி சொன்ன பொழுது மெய்யான தாய்க்குள்ள வந்துட்டு பதட்டம் வந்துடுச்சு. என் பிள்ளைய தூரமா இருந்தாவது நான் பார்த்துக்கிறேன், கொலை செய்கிறதுக்குன்னா உயிரோடு இருக்கிறது எவ்வளவு பெருசு மேலானது இல்லையா? அதனால அது அவகிட்டே இருக்கணும். சொன்னவன ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு, நீ தான் உண்மையான அம்மா, இங்க வா, நீ தான் வந்துட்டு போலி, நீ வா. விளங்குதா உங்களுக்கு? ஞானம் பாருங்க எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுக்கும். இப்படி பேசலாமா? ஒரு குழந்தைய போய் வெட்டுறான்னு சொல்றது எவ்வளவு பெரிய பாவம் அது. இப்போ நீங்க என்கிட்ட வரீங்க குழந்தை எடுத்துக்கின்னு இதே இஷ்யூல, இப்போ நான் உங்களை பார்த்த குழந்தைய ரெண்டா வெட்டிடுங்க பிரதர், வெட்டிட்டு பாதி நீங்க எடுத்துக்கோங்க, பாதி அவங்களுக்கு கூட சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன ஒன்றும் பண்ண மாட்டீங்க. அடுத்த வாரம் யாரும் வர மாட்டீங்க. அவருக்கு எதோ ஆயிடுச்சுப்பா வெட்டுக்கிட்டன்றாரு பாஸ்டர், சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? யாரும் தெரியல, குழந்தை என்ன பண்ண தெரியல, சரி வெட்டுறது விடுங்க, நான் சிம்பிளா சொல்ல, சரி குழந்தை எடுத்துட்டு போய் நீங்க என்ன சேர்த்துருங்க சொல்லிட்டா வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்லிட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன அவ்வளவுதான். அடுத்த 25 வருஷம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதை நீங்க மறக்கவே மாட்டீங்க. அவர் இப்படி சொல்லிட்டார், அவர் இப்படி சொல்லிட்டார், அவர் இப்படி சொல்லிட்டார். ஆனால் சாலமோன் பாருங்க, அதெல்லாம் அவர் கவலைப்படல. ஞானத்துக்கு தெரியும்
விடுதலை அவர் கையில் தான் இருக்கு. ஞானத்துக்கு தெரியும் எப்படி ரூட்டு போகும்ட்டு. ஆமென். ஒரு வைஸ் மேனுக்கு தெரியும் எதை பேசினா அது எப்படி போகும், அது எங்க போய் முடியும்னு அவனுக்கு தெரியும். சாதாரண மனுஷனுக்கு தான் தெரியாது. பேசிடுவான் அப்புறம் மாட்டிக்குவான், சொல்லிடுவான் அப்புறம் மாட்டிக்குவான். ஆனால் ஞானிக்கு தெரியும் பேசினா கூட இப்படி போய் அப்படி போய் வந்துடும் கரெக்டான்ட்டு. அவனுக்கு வந்துட்டு அந்த அந்த ரூட் அவனுக்கு கரெக்டாக தெரியும். விளங்குதா உங்களுக்கு? ஆக சாலமோன் சொல்றாரு வெட்டிடுன்ட்டாரு. ரியல் சீனுங்க அது. ரியலா ராஜா இருக்கிறார், ரியலா ஜனங்க இருக்கிறாங்க, ரியலா அந்த குழந்தை வெட்டுன்றாரு. அங்க வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு யார். அதனால வேதம் சொல்லுகிறது சாலமோனுக்கு இன்னும் வந்துட்டு மகிமை வந்துடுச்சு. வெட்டுன்னு சொன்னா மகிமை வருமா? அதை குழந்தைக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு தீர்வை கொடுக்குறாரு, முட்டாளான ராஜா இருந்தாலும் உலகத்திலேன்ட்டு தான் திட்டுவாங்க. ஆனால் அப்பொழுதுலேருந்து ராஜாவுக்கு இன்னும் மேன்மை வந்துடுச்சு. ஏன்னா ஞானம் எங்கே எதை எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுக்கும். இல்லை சில வேலையில் பேசாமல் இருக்கவும் கற்றுக் கொடுக்கும். ரொம்ப பேசினாதான் நீங்கள் ரொம்ப ஞானின்னு கிடையாதுங்க, பேசாமல் இருக்கிறவன் தான் ஞானி. ஆமேன். நிறைய பேசுகிறவன் ஞானி இல்லை, பேசாம இருக்கிறான் பாருங்க. பேசவே எது, அதாவது வாய்க்கு வரது அடக்கிறான் பாருங்க. அவன் நாவை அடக்கிறவனே ஞானி. ஆமென். வந்துடும் நாக்குல, வாயில வந்துடும். வாய் வந்துடும் அப்படிதான் ஓப்பன் ஃபவுண்டன் மாதிரி. அது கட 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 வரும். ஆமென். அதை அடக்கி ஆள்றவன் தான் வந்துட்டு ஜெயிப்பான். ஆமென். வரும் வாயில சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும், சில விஷயத்தை பேசணும், புலம்பணும், சில விஷயத்தை அப்படியே வாய்க்கிட்ட வரும். அப்படியே முழுங்கிட்டு தண்ணியை குடிக்கிறீங்களோ, கொக்கோ கோலாவை குடிக்கிறீங்களோ, காப்பியை குடிக்கிறீங்களோ, சுகர் இருந்தால் கோவா குடிச்சிடாதீங்க. நீங்கள் தான் சொன்னீங்க பாஸ்டர்ன்னு சொல்லிடாதீங்க. சுடு தண்ணி குடிங்க, இல்லை சக்கரை இல்லாத டீ காஃபி குடிச்சிட்டு பேசாமல் போய் படுத்து வேற வேலையை பாருங்க. பேசாதீங்க. ஆமென். அப்படி செய்யறப்ப என்ன ஆகும்னா அந்த சிச்சுவேஷன் உங்க கையில வந்துடும் பாருங்க. பேசிட்டா இன்னைக்கு ஊர்ல சண்டையே பேச்சுனாலதான். ஆமென். இன்னைக்கு நடக்கிற எல்லா சண்டைக்கும் பிரச்சனைக்கும் எல்லாவற்றுக்கும் அதாவது பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் தான், தப்பா பேசுறது. ஆமென். அந்த வாய் வார்த்தையினாலதான் உலகமே இன்றைக்கு அந்த அழிவுக்குள்ளா இருக்கிறது. ஆனால் ஞானிக்கு பேச தெரியும். ஆமென்.